வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல், எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் மீரா குமார் வேட்புமனு தாக்கல். பான் கார்டுடன் ஆதார் எண் இணைப்பு கட்டாயம், மத்திய அரசு அறிவிப்பு. 300 கோடி செலவில் மேலும் 2000 ஏரிகள் தூர்வாரப்படும், சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி தகவல். குட்கா விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி மறுப்பு, சட்டப்பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு. இறைச்சிக்காக மாடு விற்பனை விவகாரம், 4 வாரங்களுக்கு இடைக்கால தடை நீட்டிப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளரான மக்களவை முன்னாள் தலைவர் மீரா குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் ராம்நாத் கோவிந்த் கடந்த 23ஆம் தேதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட 17 எதிர்க்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த மீரா குமார் மக்களவை செயலரிடம் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். இவருடைய வேட்புமனுவை கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்மொழிந்தனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மார்க்சிய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்ளிட்டோர் மனு தாக்கலின் போது உடனிருந்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையோடு நிறைவடைந்த நிலையில் 64 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளான இன்று வரை மொத்தம் 64 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. மனுக்களை வாபஸ் பெற வரும் சனிக்கிழமை கடைசி நாளாகும். அன்றைய தினமே போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொது விநியோக திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களின் பயன்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என மத்திய அரசு கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் அறிவிக்கைக்கு இடைக்கால தடை பிறப்பிக்க மறுத்துவிட்டது. இது தொடர்பான விசாரணையின் போது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவும், பான் அட்டை கோரி விண்ணப்பிக்கவும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கும் மத்திய அரசின் உத்தரவு செல்லும் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதனையடுத்து ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிதாக பான் கார்டுக்கு விண்ணப்பிப்போர் ஆதார் எண்ணை இணைப்பது அவசியம் என மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ளது. இதற்காக வருமான வரி சட்ட விதிகளில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ₹300 கோடி செலவில் மேலும் 2065 ஏரிகள் குடிமராமத்து திட்டம் மூலம் தூர்வாரப்படும் என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் பழனிசாமி, மணல் கட்டுப்பாட்டை போக்க புதிய மணல் குவாரிகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் நாள்தோறும் 6000 நடை மணல் லாரிகளில் கொண்டு செல்லப்படுவதாகவும், மணல் விற்பனையை எளிமையாக்க ஆன்லைன் செயலி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்தார். முதற்கட்டமாக குடிமராமத்து பணிக்கென்று ₹100 கோடி நிதி ஒதுக்கி செய்யப்பட்டு 1519 ஏரிகள் இந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டு அங்கே ஏரிகளை, கரைகளை பலப்படுத்துதல், மதகுகளை சீர் செய்வது, தூர்வாறுதல் போன்ற பணிக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் ₹300 கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாயிகளுடைய பங்களிப்போடு கிட்டத்தட்ட 2065 ஏரிகள் விரைவிலே குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூர் வாரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் பழனிசாமி, பாலாற்றில் ஆந்திரம் தடுப்பணை கட்டவில்லை என்றும் மேல்மட்ட பாலம் மட்டுமே கட்டப்படுவதாகவும் தெரிவித்தார். அலுவலர்கள் ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும், பாலாற்றில் தடுப்பணை கட்ட ஒருபோதும் அரசு அனுமதிக்காது என்றும் தெரிவித்தார்.
ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லும் வழியில் கங்குத்தி அருகே பாலாற்றின் தடுப்பணை கட்டப்படுவதாக தகவல் வந்தவுடன் 15/6/2017 பொதுப்பணித்துறையின் உயர் அதிகாரிகள் உள்ள தல இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தில் அந்த இடத்தில் உயர்மட்ட பாலம் கட்டுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலம் கட்டுவதனால் ஆந்திரத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தண்ணீருக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்ட மாண்பு அம்மாவுடைய அரசு செயல்படும். விவசாய நலனுக்கு எதிராக ஆந்திர மாநில அரசில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு செயலையும் தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறது. குட்கா உரிமையாளரிடம் அமைச்சர் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக வெளியான தகவல் குறித்து பேரவையில் விவாதிக்க மறுப்பு தெரிவித்ததை அடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று காலை மீண்டும் தொடங்கியது. பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறுதுறை முகங்களின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. பின்னர் கேள்வி நேரத்தின் போது குட்கா உரிமையாளரிடம் அமைச்சர் உள்ளிட்டோர் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக வெளியான தகவல் குறித்து விவாதிக்குமாறு திமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி அளிக்க மறுத்ததை அடுத்து திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேரவை வளாகத்தில் அவர்கள் தமிழக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் முழக்கம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், குட்கா உரிமையாளர்கள் லஞ்சம் கொடுத்த பட்டியலில் அமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். 40 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையின் போது சில டைரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடைய பெயர். ஏற்கனவே சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக இருந்த ஜார்ஜ், இப்பொழுது டிஜிபியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன், இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு. ஆக இது குறித்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை. தலைமைச் செயலாளரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்துவது பற்றி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நூற்றாண்டு விழா சிறப்பு இலச்சினையாக முதல்வர் பழனிசாமி வெளியிட மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை பெற்றுக் கொண்டார். தலைமைச் செயலகத்தில் இன்று முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அலுவலர்கள் பங்கேற்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் வரும் 30ஆம் தேதி எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்த நாள் தொடங்க விழாவை மதுரையில் சிறப்பாக நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. ஆலோசனைக் கூட்டத்தில் நூற்றாண்டு விழா குறுந்தகட்டையும் முதல்வர் பழனிசாமி வெளியிட்டார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர். இதனிடையே பகல் 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட சட்டப்பேரவை மாலை 4:30 மணி அளவில் மீண்டும் கூடியது. அப்போது பேசிய பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட மெரினா கடற்கரையில் அவருக்கு நினைவகம் கட்டப்படும் என அறிவித்தார். இதேபோல் சென்னையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அமைக்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு தடை விவகாரத்தில் மேலும் 4 வாரத்திற்கு இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீடித்துள்ளது. மிருகவதை தடுப்பு சட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொண்டது. இதனையடுத்து இறைச்சிக்காக மாடு, ஒட்டகங்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தடை உத்தரவு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதால் இதனை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் செல்வகோமதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இது தொடர்பான இன்றைய விசாரணையின் போது மத்திய அரசு வழக்கறிஞர் விளக்கம் அளிக்க அவகாசம் கோரினார். இதனையடுத்து மேலும் 4 வாரத்திற்கு இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 6 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பவானி சுப்ராயன், ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா, ஜி.ஆர். சுவாமிநாதன், அப்துல் குத்தூஸ், எம். தண்டபாணி,
டி ஆதிகேசவலு ஆகியோர் புதிய நீதிபதிகளாக பதவியேற்றனர். இவர்கள் அனைவருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள், அரசு தலைமை நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழு பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தில்லியில் கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. அதனையடுத்து பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாக வங்கி ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகஸ்ட் 22இல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாக அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் தமிழக பிரிவு அறிவித்துள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தில்லியில் நாடாளுமன்றம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாகவும், கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் 2 நாட்கள் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாகவும் வங்கி ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 1993ஆம் ஆண்டு மும்பை தொடர் குண்டு வெடிப்பில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட முஸ்தபா தோஸ்தா இன்று பகல் மாரடைப்பால் மரணமடைந்தார். கடந்த 1993ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மும்பையில் தொடர் குண்டு வெடிப்பு நேரிட்டது. இந்த தொடர் குண்டு வெடிப்பில் 250க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 700க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக பல ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த வழக்கில் கடந்த 16ஆம் தேதி மும்பை தடா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தீர்ப்பில் முஸ்தபா தோஸ்தா, அபு சலீம், ஃபெரோஸ்கான், கரிமுல்லா கான், தஹீர் மெர்ச்சன்ட் ஆகியோர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட முஸ்தபா தோஸ்தா உள்ளிட்டோர் மும்பை ஆர்த்தார் சாலை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு தனக்கு நெஞ்சு வலிப்பதாக முஸ்தபா தோஸ்தா கூறியதை அடுத்து மும்பை ஜே மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் கடுமையான மாரடைப்பால் முஸ்தபா தோஸ்தா மரணமடைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. பழனியில் இரு பிரிவினரிடையே மோதல், தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினர். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தமிழகத்தில் சிறு குறு தொழில்கள் பெருமளவு பாதிப்படையும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் மூத்த தலைவர்கள் ஆர் நல்லகண்ணுவும் தா பாண்டியனும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தா பாண்டியன், ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தமிழகத்தில் உள்ள சிறு குறு தொழில்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு அதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பணியிழக்க நேரிடும் என்றும் தெரிவித்தார். அவர் ரூபாய் நோட்டுகளை செல்லாது நினைத்தார். இப்பொழுது ஜிஎஸ்டி வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தொழிற்சாலைகள் அத்தனையும் பாதிக்கப்படும். சிறு குறு தொழில்கள் அத்தனையும் பாதிக்கப்படும். யாரெல்லாம் உற்பத்தியில் ஈடுபடுகிறார்களோ அந்த மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். அதில் தமிழகத்திற்கு பெரும் சேதம் ஏற்படும். ஈரோடு மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வலியுறுத்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்திட வலியுறுத்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலர் ஆர் ஈஸ்வரன் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈஸ்வரன், பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பாக தமிழக முதல்வர் பழனிசாமியை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சரை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு முதலமைச்சரை பெருந்துறையின் சார்பாக இங்க இருக்கிற பொது அமைப்புகளும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் மற்ற கட்சிக்காரர்களும் ஒன்றாக சேர்ந்து இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்காகவோ தனி மனிதனுக்காகவோ நாங்கள் கேட்கவில்லை. இதுதான் தகுதியான இடம் என்று மத்திய மாநில அரசுகள் முடிவெடுத்த பின்னால் சில அரசியல்வாதிகள் சுயநலத்திற்காக இதை தடுக்கிறார்கள். கண்டிப்பாக முதலமைச்சரை சந்தித்து அதற்கான கோரிக்கைகளை வைப்போம். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மீது கல் வீசிய தாக்கிய வழக்கில் கைதான மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியை ஜூலை 12ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினை தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மத்திய அரசுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மீது கல் வீசி தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள 18வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, டைசன், இளமாறன் ஆகியோர் நடுவர் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு மேலும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நடுவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நீதிமன்ற ஆஜருக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருமுருகன் காந்தி, ராஜீவ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த அடக்குமுறையை கண்டித்து முதலமைச்சர் வீடு முற்றுகையிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீட் தேர்வை எதிர்க்கின்ற விதத்திலே தமிழர்கள் ஒன்று திரள வேண்டும். அது மட்டுமல்லாமல் 7 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பிற்கான விண்ணப்ப படிவங்கள் இன்று 2வது நாளாகவும் கிடைக்காததால் மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கான 100 இடங்கள் உள்ள நிலையில் அதற்கான விண்ணப்ப படிவங்களை வாங்க நேற்று முதல் மாணவர்கள் வரத் தொடங்கினர். ஆனால் நிர்வாகம் குறைந்த அளவில் விண்ணப்ப படிவங்களை வைத்துள்ளதால் நேற்று பெரும்பாலானோர் விண்ணப்ப படிவங்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் சென்றனர். இந்நிலையில் இன்று காலையும் அதே நிலை நீடித்ததால் மாணவர்களும் பெற்றோர்களும் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். MBBS சீட்டுக்காக மருத்துவ படிப்புக்காக நாங்கள் வந்தோம். வந்த நேரத்தில் இங்கே நேற்றைய தினம் வந்த பிறகு ஃபார்ம் கிடைக்கல. இன்றைய தினமும் 500 ஃபார்ம் தான் உண்டு, முடிஞ்சு போட்டது. இனிமேல் நாளைக்கு வாங்கல என்று பொதுமக்களை அலக்களிக்கிறார்கள். உடனடியாக பொதுமக்களுக்கு இந்த ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறதுக்காக நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி கட்டட விபத்து நேரிட்ட 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. எனினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கோபிநாத் அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 61 பேர் பரிதாபமாக பலியாயினர். இந்த கோர விபத்து ஏற்பட்டு இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதன் காரணமாக இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த சூழலில் இந்த கட்டிடத்தில் வீடு வாங்குவதற்காக பணம் செலுத்தியவர்களுக்கு இதுவரையில் எந்தவித இழப்பீடும் வழங்கப்படவில்லை. அதே போன்று இந்த கட்டிடத்தின் அருகே இருந்த பள்ளியானது 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் இயங்க தொடங்கியிருக்கிறது. மேலும் இந்த கட்டிடத்தின் அருகே இருந்த 3 வீடுகள் கட்டிட விபத்தின் காரணமாக பெருமளவில் சேதமாயின. இந்த வீடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் கடந்த 2 ஆண்டுக்கு முன்னதாக உத்தரவிட்டிருந்தது. 2 ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு இதுவரையில் எந்தவித இழப்பீடும் வழங்கப்படவில்லை என உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பில்டிங் இடிஞ்சு விழுந்ததால் பாதிப்படைந்த வீடுகளுக்கு இன்னும் இழப்பீடு அரசு தரவில்லை. அதுபோகத்துக்கு இந்த இடத்தில் வீடு வாங்கியவர்களுக்கும் அவங்களுக்கான இழப்பீடு அரசு செய்து தரவில்லை. அதை அரசு முன்னின்று இதை அவங்களுக்கு செஞ்சு தரணும்னு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் பண்ண சொல்லி 2 வருஷம் ஆகியும் இது வரைக்கும் எதுவும் கொடுக்காம இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மேலும் எங்களுக்கு நாங்கள் இங்கேயே வீடு கட்டிட்டு வரதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒரு நாளும் அந்த நாளில் நிற்கும்போது ஏதாவது நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமா, எங்களுக்கு இழந்து போன வீடு எங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேதனையோடு நின்றுட்டு இருக்கோம். கடந்த 3 வருஷமாக நாங்கள் அரசாங்கத்தை பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கை எங்கள் மேலே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் சேரல. 3 வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களோட நிவாரணம் தமிழக அரசு இந்த தக்க உத்தரவு வழங்கணும்னு வேண்டிக்கிறோம். நாங்கள் திருப்பி இங்கே வீடை கட்டி அழகான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறோம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மௌலிவாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் கோபிநாத். பழனியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். இந்த மோதலில் காவல்துறையை சேர்ந்த இருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. பழனி அருகே மணப்பாறையில் இருந்து பொள்ளாச்சிக்கு சரக்கு வாகனத்தில் வந்த மாடுகளை அதிக பாரம் ஏற்றி வந்ததாக மன்னார்குடி வைஷ்ணவ மடத்தை சேர்ந்தவர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இது பற்றி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என இந்து முன்னணியினரும் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என SDPI அமைப்பினரும் காவல் நிலையத்தில் வலியுறுத்தியுள்ளனர். காவல் நிலையம் முன்பு திரண்ட இரு தரப்பினரின் ஆதரவாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக முற்றியது. இந்த மோதலில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்க தொடங்கினர். இதில் காவல்துறையினர் இருவரின் தலையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து பிரச்சினையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த சம்பவத்தால் பழனியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது.
விம்பிள்டன் பயிற்சி போட்டி செர்பியாவின் ஜோகோவிச் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் வெற்றி பெற்றார். பிரிட்டனில் உள்ள ஈஸ்ட்போர்ன் நகரில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிக்கான முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் கனடாவின் பாஸ்பிசிலை எதிர்த்து விளையாடினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 6-4, 6-3 என்ற நேர் செட்டுகளில் ஜோகோவிச் வெற்றி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல், எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் மீராகுமார் வேட்புமனு தாக்கல். பான் கார்டுடன் ஆதார் எண் இணைப்பு கட்டாயம், மத்திய அரசு அறிவிப்பு. $300 கோடி செலவில் மேலும் 2000 ஏரிகள் தூர்வாரப்படும், சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி தகவல். குட்கா விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி மறுப்பு, சட்டப்பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு. இறைச்சிக்காக மாடு விற்பனை விவகாரம், 4 வாரங்களுக்கு இடைக்கால தடை நீட்டிப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.